நம்மளுடைய வாழ்க்கையில கிடைச்சிருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு சமமான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய தன்னலமற்ற தொண்டினை மேற்கொள்றவங்கள தான் குருன்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த குருவுக்கு முதல் மரியாதை செலுத்தும் வகையில தான் இந்த குரு பௌர்ணமி அமைஞ்சிருக்கு. இதிகாசங்கள், புராணங்கள், 4 வேதங்கள், ரிக், யஜுர், சாம, அதர்வனம் அப்படிங்கிற அந்த வேதங்கள், இது எல்லாத்தையுமே இயற்றினது வேதவியாசர். வேதவியாசர் ஒரு பெரிய மாமுனிவர். அவர் முக்காலமும் உணர்ந்தவர். அவருடைய பிறந்த நாளாக இன்று கொண்டாடப்படுகிறது. முக்கியமா புத்தர் இருக்கார் இல்லையா, புத்தருடைய முழு பேர் கௌதம புத்தர்னு சொல்லுவாங்க. அந்த சமயத்தை சார்ந்தவங்களும் புத்தரை யார் யாரெல்லாம் குருவா ஏத்துக்கிட்டாங்களோ அவங்க எல்லாரும் இன்னைக்கு புத்தருக்கு நன்றி செலுத்துவாங்க. முதல்ல புத்தர் சாரநாத் அப்படிங்கிற ஒரு இடத்துல போய் தன்னுடைய முதல் 5 சீடர்களுக்கு ஞானத்தை வழங்கினார். அது மட்டும் இல்லாம இது குருமார்களுக்கான உகந்த பௌர்ணமி. ஆடி மாசத்துலயும் இல்ல ஆனி மாசத்துலயும் வரக்கூடிய முழு பௌர்ணமிய புத்த பௌர்ணமி, இல்லைன்னா வியாச பௌர்ணமி, இல்லைன்னா குரு பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவாங்க. பௌர்ணமினாலே ஒரு அதிபயங்கர சக்தி வாய்ந்த ஒரு நாள். பௌர்ணமி, அமாவாசை ரெண்டுமே ஒரு சக்தி வாய்ந்த நாள். அந்த நாட்கள்ல நம்ம மந்திரங்களையோ இல்ல தியானங்களையோ மேற்கொள்ளும் போது அதிபயங்கர சக்தி நமக்கு கிடைக்கும். மற்ற நாள்கள்ல நம்ம தியானத்தை செய்யறதை விட இந்த மாதிரியான நாள்கள்ல நம்ம தியானம் செய்யும் போது பன்மடங்கு சக்தி கிடைக்கும். அதனுடைய பலன்கள் அதிகமாக இருக்கும். அதனால யாருமே எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் இந்த பௌர்ணமி, அமாவாசை அந்த மாதிரியான நாட்களை விட மாட்டாங்க. இறை சக்தியை வணங்குறதுக்கும் ஒரு ரொம்ப நல்ல நாள். அதே போல தீய சக்திகளுக்கும் இது ஒரு ரொம்ப நல்ல நாள். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இது அமையும். எப்படி நம்ம அந்த நாளை அணுகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம கையில இருக்கு. அந்த நாள் நல்ல விதமா நம்ம அணுகிக்கிட்டா நமக்கு நல்ல நல்ல பலன்கள் நிறைய கிடைக்கும். இல்லை அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப அது அமையும். பௌர்ணமி, அமாவாசை அப்படிங்கிற அந்த நேரத்துல இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுடைய பாதிப்புகள் அதிகமாகும். ஏன் அப்படி பாதிப்புகள் அதிகமாகுது அப்படின்னா, சந்திரன் நம்ம மனதை இயக்குபவர். நம்மளுடைய மனம் ஒரே மாதிரி எப்பயுமே இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும், பேலன்ஸ்டாகவே இருக்காது. எப்போ ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னா, தியானம், தவம் மேற்கொள்ளும் போது நம்மளால ஒரே மாதிரியான சிந்தனையை மேற்கொள்ள முடியும். ஆனால் தியானம், தவம் மேற்கொள்ளாம நம்ம சாதாரண மனிதனாக இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம மனது இந்த பௌர்ணமி, அமாவாசை அந்த மாதிரி மாறி 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 மனது ஒரு நிலையா இல்லாம நம்மளுடைய மனம் இயக்கப்படுது. சந்திரனை ஜாதகத்துல மனோகாரகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இந்த மாதிரியான சூழல்கள்லாம் இருக்கு. அப்படின்ட்டுதான் குரு தன்னுடைய சீடர்களுக்கு அந்த மாதிரியான நாட்கள்ல அதிகப்படியான சக்தியையும் தெளிவையும் ஞானத்தையும் வழங்குவாங்க. முக்கியமா பகல் 12 மணி, இரவு 12 மணி அதிகப்படியான சக்தி வாய்ந்த ஒரு நேரம். அந்த நேரத்துல நம்ம தியானமோ, தவமோ, பிராணயாமமோ செய்யும் போது ஆற்றல் அதிகப்படியாக இருக்கும். மற்ற நாள் செய்யறதை விட இந்த மாதிரியான நாட்கள்ல நம்ம செய்யும் போது அதனுடைய பலன்களும் வீரியங்களும் அதிகமாக இருக்கும். அமாவாசைக்கு முதல் நாள், அமாவாசைக்கு 2வது நாள் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அமாவாசையில் நீங்கள் பண்ணக்கூடிய அந்த தியானத்துலேருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தெளிவு, ஞானம் இன்னும் அதிகமாக உங்களுக்கு புலப்படும். உங்களால் அதை புரிஞ்சுக்க முடியும். தியானம், தவம் இதெல்லாம் தெரிய வந்திருக்கு நமக்கு அப்படிங்கும்போது இந்த மாதிரியான நாட்களில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நிறைய பேர்த்தனால நேரம் கிடைக்காது, நேரம் பற்றாக்குறை இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நாட்களை நம்ம யூஸ் பண்ணிக்கும் போது அந்த இதை நம்மளால சமன்படுத்த முடியும். அதனால் இந்த மாதிரியான நாட்களை நம்ம தவற விட முடியும்.